உங்களுக்கான உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா தான் குலதெய்வம். குலதெய்வன்றது ஒரு அளப்பரிய சக்தி மிக்கது. குலதெய்வம் எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிங்க. குலதெய்வத்துக்குன்னு வழிபாட்டு முறை உங்க வம்சாவளியில் ஒரு சில முறைகளை வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வனுடைய மண்ணை மறிச்சிட்டு வாங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போது நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பண்பாட்டில் முக்கியமாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயன்றது குலதெய்வம். குலதெய்வத்தை பற்றி அவனுடைய பெருமைகளை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் அது மிக மிக ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு நம்ம பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அதுக்கு பேரே குலதெய்வம் தான். யார் இந்த குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் டிஎன்ஏ தான், உங்கள் உறவினர்கள் தான், உங்களுடைய முன்னோர்கள் தான். அதாவது உங்களுடைய வாழ்ந்து உங்களுக்காகவே தற்போது புண்ணிய ஆத்மாக்களாக மாறி அந்த நிலையை அடைந்து உங்களை காப்பாற்றணும், உங்களுக்கான உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா தான் குலதெய்வம். ஒவ்வொரு வம்சாவளிக்குமே ஒரு குலதெய்வம் உண்டு. அதனை தயவு செஞ்சு நீங்கள் கண்டுபிடித்து தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், குலதெய்வன்றது ஒரு அளப்பரிய சக்தி மிக்கது. நீங்கள் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கலாச்சாரத்தில் முதற்கடவுள் யார்? பிள்ளையார். எல்லா விஷயத்துக்குமே முதன்மையாக அவர் தான் வைக்கணும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரிய தடையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி பெற்ற ஒருவர் தான் பிள்ளையார். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. சரி, நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் இவரை வணங்கிவிட்டு அடுத்து வணங்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் யார்? குலதெய்வம் தான். குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் 1000 இஷ்ட தெய்வங்களை வணங்கலாம், அது தவறு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க கிரகத்தின் அடிப்படையில் ஒரு சில இஷ்ட தெய்வங்கள் அமையும். இந்த இஷ்ட தெய்வங்களை எப்படி எளிமையாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நம்ம அட்சய இலக்கண பத்தியத்தில், அதாவது ஏஎல்பி முறையில் ஈஸியாக எடுத்துடலாம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. குலதெய்வம் எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். நல்லது கெட்டது வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகள், வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்துக்குமே மூல காரணம் குலதெய்வம் தான். எப்படியாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வழிபாட்டு முறையை செஞ்சுன்னு காலகாலமாக கலாச்சார ரீதியாக எந்த மாதிரி வழிபாட்டு முறையை உங்கள் முன்னோர்கள் பின்பற்றியிருந்தாங்களோ அதில் சின்னதாக கூட ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் அதே வழிபாட்டு முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துன்பம் வரும்போது மட்டும்தான் ஐயோ நம்ம குலதெய்வ அருள் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்கள் கர்மா 1000 விஷயங்கள் வேலை செஞ்சாலும் கூட நீங்கள் விடாது ஒருத்தரோட நெருக்கமாக இருக்கணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வத்தோட நெருக்கமாக இருங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்தால்தான் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, உங்கள் ஜாதக அடிப்படையில் குலதெய்வத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புரிஞ்சுங்க. சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் பல்வேறு விஷயங்களை மக்களுக்காக இலவசமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க நம்ம எப்படி அடுத்த காலகட்டத்தில் வாழ்வோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஒரு சில விஷயத்தை வாழையடி வாழையாக வரணுன்றதுக்காக ஒரு நேதியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு உண்மையிலே குலதெய்வம் தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக ஜோதிடத்தின் மூலயமாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதை நீங்கள் யார்கிட்ட வேணால் தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. ஆனால் தெரிஞ்சிக்காமல் இருக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, குலதெய்வம் நம்ம அப்படியே சாதாரணமாக தெய்வம்னு நினைக்காதீங்க. அது ஒரு சின்ன மரத்தில் இருக்கும், ஒரு கல்லில் இருக்கும், ஒரு செடியில் இருக்கும், அது ஒரு பாறையில் இருக்கும்.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வம்சாவளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருந்த முன்னோர்கள், அதாவது கர்ப்பிணி பெண் யாராவது இறந்திருந்தாலும், கன்னித்தன்மையோடு வந்து யாராவது இறந்திருந்தாலும் அவங்களையும் வீட்டில் குலதெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய மரபும் நம்மக்கிட்ட உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள் மட்டுமே போயிட்டு குலதெய்வ சாமியை கும்பிடக்கூடிய வழக்கமும் தமிழ்நாட்டில் உண்டு. அங்கே ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. இப்படி உங்கள் கலாச்சார ரீதியாக, உங்கள் வம்சாவளி ரீதியாக ஒரு சில முறைகள் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தயவு செஞ்சு விலகாதீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்களுக்கு முதன்மையான கடவுள் என்பது குலதெய்வம் தான். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே முதல் வழிபாடுன்றது நீ குலதெய்வத்துக்கு தான் செய்யணும். ஏன்னா உங்களை காப்பாற்றுறது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை, வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீ இந்த ஒர்க்கை பார்ப்பா, நீ இந்த ஒர்க்கை பார்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் உங்கள் வம்சாவளியை காப்பதற்காகவே வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள மறக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய அன்பர்கள் வந்து தனக்கு துன்பம் வரும்போது மட்டும் போய் தேடுறாங்க, குலதெய்வம் இருக்கா, அவங்களோட அருள் இருக்கான்னு. அப்படிலாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா, அதனால ஆய்வே பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஜோதிடத்தின் மூலிமா உங்களுக்கு குலதெய்வமும் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய வழிபாட்டு முறையிலேயே குலதெய்வத்தினுடைய ஒரு அசைவுல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிமுறையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யாருக்குன்னா, உண்மையிலே எனக்கு குலதெய்வம் தெரியல, நான் நிற்கதியாக நிற்கிறேன், எங்கள் முன்னோர்கள் எனக்கு குலதெய்வம் யாரும் சொல்ல அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். உங்கள் ஜாதகத்து மூலயமா குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயந்தான். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த முயற்சியில், அதாவது ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்க, ஜாதகத்தை வச்சு பார்த்துடலாமோ அப்படின்னு யாரும் குலதெய்வத்தை ஆய்வு பண்ணாதீங்க. இங்கே எப்படி நம்மளுக்கு விஷயம்னா, உண்மையிலே ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னும் போது உடனே தேடுவாங்க குலதெய்வத்தை. சொல்ல நம்ம குலதெய்வத்தை மாறி கும்பிட்டுருப்போமோ, அதுவாக இருக்காதோ இதுவாக இருக்காதோ அப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனை வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி சிந்தனை படாதீங்க. ஏன்னா உங்கள் குலதெய்வம் உங்களை வழிநடத்ததை மட்டுமே தன்னுடைய வேலையை செய்யுது. ஒரு சில கர்மாக்கள் உங்களுக்கு தீவிரமாக இருக்கும்போது அது உண்மையிலே கொஞ்சம் உங்களுக்காக இறைவனுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கும். ஐயா கொஞ்சம் பிரச்சனை இருக்கார் ஐயா, கொஞ்சம் பார்த்தேங்க ஐயா அப்படின்னு உங்களுக்காக உங்கள் பிரார்த்தனைகளை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம். அதனால் குலதெய்வத்தை ரொம்ப லேசாக நினச்சி என்னடா இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல சொல்லிட்டு யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க. அது ஒரு 3 செங்கல் இருக்கும், ஒரு செடியில் இருக்கும், ஒரு மரத்தில் இருக்கும், வெட்ட வெளியில் இருக்கும். அது வந்து அளப்பரிய சக்தி வாய்ந்தது. நீங்கள் எதை சொல்லுவாங்களே, சின்னதாக இருக்கிறதுனால சக்தி கம்மின்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். எப்படியாவது ஒரு பாடுபட்டு உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தெரியலன்னா ஆப்ஷன் இருக்குது ஓகேவா, தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பௌர்ணமியில் போய்ட்டு குலதெய்வ வழிபாட்டு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வத்துக்குன்னு வழிபாட்டு முறை உங்கள் வம்சாவளியில் ஒரு சில முறைகளை வச்சுருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு உகந்த ஒரு விஷயம் வந்து பௌர்ணமி. பௌர்ணமி இன்றைக்கி அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அனைத்துமே அந்த இடத்துல சங்கமிப்போம். உங்களுடைய டிஎன்ஏ எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகளை அவங்க ரிசீவ் பண்ணி இறைவன்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வனுடைய மண்ணை மறிச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம நிறைய பேருக்கு பொது வழியில் பார்க்குறோம், ஜாதகத்து மூலிமா அவங்க குலதெய்வத்தை சொல்கிறோம் இதுதான் குலதெய்வம்னு. ஆனால் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அதுக்கான அமைப்புகளே மாறி இருக்கும். தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துச்சுனால அது ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவாக மாறி இருக்கலாம், வேறு எதாவது மாறி இருக்கலாம், பில்டிங் கட்டிருக்கலாம், எதுவாக இருக்குன்னு இருக்கட்டும். அங்கே அந்த மாதிரி நீங்கள் அடையாளமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்துல நம்ம குறிப்பிட்ட இடத்துல தயவு செஞ்சு உங்கள் காலை போய் பதிச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்கள் வம்சம் அங்கே நடமாடி இடம் அது. உங்கள் டிஎன்ஏ உங்களுக்காக காத்து நிற்பாங்க. 1000 தான் இருந்தாலும் உங்கள் வம்சாவளி முன்னோர்கள் நம்ம பையன் நம்மளை நினைக்கிறானா, நம்ம பொண்ணு நம்ம நினைக்குதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஏக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் தன்னால் வரும். திருமண தடை வரும், கல்வி தடை வரும், பொருளாதார தடை வரும். என்ன காரணமே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். இன்னும் டெப்த்தாக சொல்லப்போனால் ஜாதகத்தில் எல்லா அமைப்புமே நல்லாயிருக்கும், தோஷங்களும் ரொம்ப குறைவாக இருக்கும். இவர் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டுருப்பார். எங்கேயோ ஒன்று இடிக்குதே, ஏன் செயல்பாட்டுக்கு வரலன்னா அங்கே தான் நீங்கள் போய் பார்க்கணும், குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு அருள் இருந்ததுன்னா மற்ற அருளை சரி பண்ணிக்கலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போது இது நிறைய சித்தர்கள் வழிபாட்டு மூலியமாகவும் ஜாதகத்தின் மூலியமாகவும் அந்த அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம்.
அது குறிப்பாக எங்கள் அட்சய இலக்கண பத்தியில் அது ரொம்ப சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் அந்த விஷயத்த. அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பரிபூர்ணமாக இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்ல முடியும். இன்னி வரைக்கும் சொல்லின்னு தான் இருக்கும். அதனால் மக்கள் உங்களுக்கு துன்பம் வரும்போது மட்டும் குலதெய்வத்தை நினைக்காம எந்த சூழ்நிலையுமே குலதெய்வத்தை மறக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தெய்வம். பூர்வீகத்தில் ஒரு முறையாவது, வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணை மெரிச்சிட்டு வாங்க. ஒரு பிடி மண்ணை அந்த பூர்வீகத்தில் உங்கள் குலதெய்வ சம்மந்தப்பட்ட மண் எடுத்துன்னு வாங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க. நீங்கள் ஏதாவது வாகனங்களை வச்சுருந்தீங்கன்னா அந்த வாகனத்தை கொஞ்சோண்டு கட்டி வைங்க. பூஜை ரூமில் வைங்க, வணங்குங்க. அதுக்கு கால நேரமெல்லாம் எதுவும் கிடையாது. வழிபட வேண்டிய முறைன்றது பௌர்ணமியில் வழிபடுங்க. அது மிக மிக சிறப்பு. எந்த சூழ்நிலையும் குலதெய்வத்தை மறக்காதீங்க. நீங்கள் 1000 இஷ்ட தெய்வங்களை வேண்டினாலும் கூட அந்த இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னா உங்களுக்கான முதல் படி எந்த விஷயமா இருந்தாலும் அது குலதெய்வம் மட்டும்தான்றது ரொம்ப தெளிவாக இருங்க, உறுதியாக இருங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கலாச்சார மாற்றத்தில் ஒரு ஹைடெக்கான விஷயமாகவும் நீங்கள் மாறி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கள்ல. 1000 ரூபா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அவனுக்கு தகுந்த பிரச்சனை இருக்கும். 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சா அவனுக்கு தகுந்த பிரச்சனை இருக்கும். 1,00,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவனுக்கு தகுந்த பிரச்சனைகள்ன்றது மனித வாழ்க்கையோட பின்னி பிணைந்திருக்கும். இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு உங்கள் நல்ல கர்மாவை ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அதனால் எந்த சூழலையும் குலதெய்வத்தை மறக்காதீங்க. உங்களுக்கு தெரியலையா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. எந்த ஜோதிடத்துக்கிட்டையாவது போய் கேட்டு, ஐயா என்னுடைய குலதெய்வம் எது, நான் எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு தாராளமாக தெரிஞ்சுங்க. நிச்சயமாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்ட ஆரம்பித்த பின்னாடி உங்கள் வாழ்க்கை 100% மாறும். அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஏன்னா சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் ரொம்ப தெளிவாக அதை பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் தயவு செய்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அந்த வழிபாட்டு முறையை மறக்காமல் செய்யுங்க. இல்லைப்பா நான் இப்போ சைவமாக இருக்கிறேன்னு எனக்கு அசைவ சாமியை காமிச்சிச்சு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் சாப்பிடுவீங்களோ பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கோயிலில் அந்த இடத்துல உங்கள் குலசாமி இடத்துல என்ன வழக்கமாக செய்வாங்களோ, உண்மையிலே அசைவம் படைக்கணும் செய்யணும் அப்படின்னா அசைவத்தை படைங்க. சைவமாக இருக்குன்னா சைவமாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த வழிபாட்டு முறையில் எதுவுமே நீங்கள் போய் என்ட்ரு ஆகாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இல்லையா நான் அசைவத்தை விட்டுட்டேன், நான் சைவமாக மாட்டேன்னு சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் உங்கள் குலசாமி அது அசைவ சாமியா சைவ சாமியா என்னவா இருக்கோ அதை அப்படியே 100% ஃபாலோ பண்ணணும். அங்கே போயிட்டு நான் திருந்துட்டேன், நான் அங்கே போயிட்டு எப்படி அசைவம் சமைக்கிறது, எப்படி கொடுக்குறதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள் குலசாமி கோயிலில் ஏற்கனவே உங்கள் முன்னோர்கள் எந்த மாதிரி வழிபட்டு வந்தார்களோ அதுலேருந்து சின்ன மிஸ்டேக்கும் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏற்றங்களையும் பெறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது நான் சொல்லணும்னு சொல்லலை. உங்கள் அனுபவத்தில் உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையுடைய தன்மைகளை பொறுத்து அந்த கர்மா உங்களுக்கு நல்ல கர்மா இருக்கும் இல்லையா, அந்த நல்ல கர்மாவை ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனையை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடிவும் குலதெய்வத்துக்கு உண்டு. அதனால் மறக்காமல் குலதெய்வத்தை முதன்மையான தெய்வமாக வச்சு வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.